வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி எல்லைப் பகுதிகளுக்கு சீல் வைக்கப்பட்டதன் எதிரொலி. தமிழக வாகனங்கள் அனுமதிக்கப்படாததை தொடர்ந்து தமிழக பகுதியைச் சேர்ந்தவர்கள் புதுச்சேரி வாகனங்களை தமிழகத்திற்குள் நுழையக்கூடாது என கூறி போராட்டம். தமிழகத்தைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் தமிழக போலீசாரால் கைது. புதுச்சேரி அருகே தந்தராயன்குப்பத்தில் உள்ள ஒரு விடுதியில் துணை நடிகைகளை அடைத்து வைத்து விபச்சாரத்தில் ஈடுபடுத்த முயன்ற ஏடிஎம் கொள்ளையன் மற்றும் அவரது கூட்டாளிகள் கைது. பெரும் பரபரப்பு. மக்களுக்கு கொரோனா வைரஸ் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலான சுகாதாரத்துறை சார்பில் தயார் செய்யப்பட்ட விழிப்புணர்வு பிரச்சார வாகனம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ். புதுச்சேரி எல்லைப் பகுதிகளில் வருவாய்த்துறை அமைச்சர் ஷாஜகான், மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு. வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்களை புதுச்சேரிக்குள் அனுமதிப்பதை கட்டுப்படுத்துவது குறித்து ஆய்வு. புதுச்சேரியில் ஒரே நாளில் 27 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 271ஆக உயர்வு. பொதுமக்கள் தங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என கவர்னர் கிரண்பேடி அறிவுறுத்தல். கதிர்காமம் அரசு கோவிட் மருத்துவமனையை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் நாராயணசாமி. மருத்துவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் எல்லைப் பகுதிகள் சீல் வைக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழக பகுதிக்குள் புதுச்சேரி வாகனங்களை அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தி தமிழகத்தைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் தமிழக பகுதியில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 20 பேரை தமிழக போலீசார் கைது செய்தனர். இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கொரோனா தொற்று பரவாமல் இருக்க புதுச்சேரி மாநில எல்லைகள் சீல் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் தமிழக பகுதியைச் சேர்ந்தவர்கள் புதுச்சேரிக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் இ பாஸ் வைத்திருந்தாலும் புதுச்சேரி உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்து தமிழக பகுதியைச் சேர்ந்த 20 பேர் புதுச்சேரி கோரிமேடு எல்லை பகுதிக்கு வந்தனர். அப்போது புதுச்சேரி வாகனம் தமிழக பகுதிக்குள் வரக்கூடாது என கூறி புதுச்சேரி வாகனங்களை மறித்தது மட்டுமல்லாமல் மறியலிலும் ஈடுபட அவர்கள் முயன்றனர். இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த டிஎஸ்பி அஜய் தங்கம் மறியலில் ஈடுபட முயன்றவர்களை தடுத்து நிறுத்தி வாகனங்களை தடுத்து நிறுத்துவதற்கு தாங்கள் யார் என கேட்டார். அப்போது அவர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களது வாகனங்கள் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அருகே தமிழக பகுதியான தந்தராயகுப்பம் பகுதியில் 2 துணை நடிகைகளை விபச்சாரத்தில் ஈடுபடுத்த முயன்ற ஏடிஎம் கொள்ளையன் மற்றும் அவரது கூட்டாளிகளான 2 தமிழக போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். முத்தியால்பேட்டையை சேர்ந்தவர் சந்துருஜி. இவர் போலி ஏடிஎம் கார்டுகளை தயாரித்து மோசடி செய்த வழக்கில் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் வந்துள்ளார். இவர் புதுச்சேரி அருகே உள்ள விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பேரூராட்சிக்கு உட்பட்ட மீனவ கிராமமான தனிதிரியான் குப்பத்தில் விடுதி ஒன்றை வாடகைக்கு எடுத்து நடத்தி வருகிறார். கொரோனா பாதிப்பால் சுற்றுலா பயணிகள் யாரும் அனுமதிக்கப்படாததால் விடுதியில் எந்த வருமானமும் இல்லாததால் துணை நடிகைகளை வைத்து விபச்சாரத்தில் சந்துருஜி ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் தந்தராயன் குப்பம் பகுதியில் விடுதிகளில் விபச்சாரம் நடைபெறுவதாக கோட்டக்குப்பம் போலீசாருக்கு தகவல் வந்ததை அடுத்து ஆய்வாளர் சரவணன் தலைமையில் போலீசார் தந்தராயன் குப்பம் பகுதியில் உள்ள விடுதிகளில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சென்னை வளசரவாக்கத்தை சேர்ந்த 2 துணை நடிகைகளை விடுதியில் அடைத்து வைத்து விபச்சாரத்தில் ஈடுபடுத்த முயன்றது போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் விடுதி உரிமையாளர் சந்துருஜி, அவரது நண்பர் விஜயகுமார், விடுதி காப்பாளரான டெல்லியை சேர்ந்த அஜய் ஜோசப் ஆகிய 3 பேரை விபச்சார சட்டத்தின் கீழ் கோட்டக்குப்பம் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் பியூட்டிஷியன் மற்றும் மசாஜ் தொழில் கற்றுத் தருவதாக சென்னையிலிருந்து நடிகைகளை அழைத்து வந்து பாலியல் தொழிலுக்கு உட்படுத்தும் நோக்கில் அவர்கள் செயல்பட்டதாக தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 3 பேரும் வானூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மீட்கப்பட்ட 2 துணை நடிகைகள் காப்பகத்திற்கு அனுப்பப்பட்டனர். ஊரடங்கு அமலில் இருக்கும் நிலையில் சட்டவிரோதமாக இயங்கிய விடுதிக்கு கோட்டக்குப்பம் பேரூராட்சி செயல் அலுவலர் ராமலிங்கம் சீல் வைத்தார். மேலும் ஒரு தொழிலதிபரின் மகனை போலீசார் தேடி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
மக்களுக்கு கொரோனா வைரஸ் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சுகாதாரத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விழிப்புணர்வு பிரச்சார வாகனங்களை சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கொரோனா வைரஸின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த புதுச்சேரி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் மக்கள் கொரோனா வைரஸ் குறித்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக காரைக்கால் மற்றும் புதுச்சேரி பகுதிகளுக்குள் சுகாதாரத்துறை சார்பில் 4 விழிப்புணர்வு பிரச்சார வாகனங்கள் 10 நாட்களுக்கு விடப்பட்டுள்ளது. அதில் மக்கள் தங்களை கைகளை அவ்வப்போது கழுவ வேண்டும், சமூக இடைவெளி கடைபிடித்தல், முகக்கவசத்தின் முக்கியத்துவம் போன்றவற்றை அறிவுறுத்தும் வகையில் வாகனத்தில் ஒலிபெருக்கி பொருத்தியும் வாகனத்தை சுற்றி பதாகைகள் அமைத்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது. இந்த விழிப்புணர்வு வாகனங்களை புதுச்சேரி சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அலுவலகத்திலிருந்து மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குநர் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்குள் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வருவதை கட்டுப்படுத்துவது தொடர்பாக வருவாய்த்துறை அமைச்சர் ஷாஜகான் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண் ஆகியோர் புதுச்சேரி எல்லைப் பகுதிகளுக்குள் ஆய்வு நடத்தினர். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கொரோனா நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதன் ஒரு பகுதியாக வெளி மாநிலங்களிலிருந்து புதுச்சேரிக்கு வரும் பொதுமக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் மாநில எல்லைகளில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மாநில எல்லைகளில் எடுக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு நடவடிக்கைகளை வருவாய்த்துறை அமைச்சர் ஷாஜகான், மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண் மற்றும் வருவாய், காவல் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். புதுச்சேரி தமிழக எல்லைப் பகுதிகளான கோரிமேடு, மதகடிப்பட்டு மற்றும் முள்ளோடை ஆகிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் ஷாஜகான் அவசர மருத்துவ காரணங்கள் மற்றும் அத்தியாவசிய பணிகளில் ஈடுபட்டவர்களை தவிர்த்து மற்ற காரணங்களுக்காக புதுச்சேரிக்கு வரும் வெளி மாநிலங்களை சேர்ந்த மக்களை அனுமதிக்க வேண்டாம் என காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் மருத்துவ காரணங்களுக்காக வரும் வெளி மாநில மக்கள் உரிய அனுமதி பெற்று வர வேண்டும் என்றும் அவ்வாறு வரும் பொதுமக்களை உரிய மருத்துவ பரிசோதனை செய்த பின்னரே அனுமதிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளிடம் அமைச்சர் ஷாஜகான் அறிவுறுத்தினார். வரவு அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இது முக்கியமான காரணம் என்னன்னாக்கா வெளி மாநிலங்களில் வரக்கூடிய வாகனங்கள் மற்றும் அந்த நிறைய பேர் வந்து வெளி மாநிலங்களிலிருந்து புதுவை மாநிலத்துக்கு வருவதனால் இந்த தொற்று அதிகமாக ஏற்பட்டதாக எங்களுக்கு வந்து செய்தி வந்திருக்கிறது. அதன் காரணமாக இப்போ வந்து பார்டரில் வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறோம். யார் வந்து புதுவை மாநிலத்திலிருந்து தமிழ்நாடுக்கு போவதோ, தமிழ்நாட்டிலேருந்து முக்கியமாக மட்டுமில்லை மற்ற மாநிலங்களிலிருந்து யார் வந்தாலும் நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் பாஸ், அது மட்டும் இல்லை அவங்க வெளி மாநிலங்களில் வந்திருந்தாக்கா உடனே நாங்கள் குவாரண்டைன் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து உடனே நடவடிக்கை எடுக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் இப்போது வந்து ரொம்ப இந்த பார்டரில் வந்து நானும் கலெக்டர் அவர்கள் மற்றும் அதிகாரிகள் எல்லாம் வந்து பார்டரில் வந்து எப்படி செக்கிங் நடக்குது எல்லாம் பார்த்துருக்குறோம். அவங்க வந்து அதனால் வந்து கொஞ்ச நாளைக்கு நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்போம். அதனால் மக்கள் வந்து எங்களை பொறுத்த மட்டிலும் அந்த கொரோனா இது வந்து ஒத்துழைப்பதற்கு கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரியில் ஒரே நாளில் 27 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 271ஆக உயர்ந்துள்ளது. புதுச்சேரி மாநில மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்கவில்லை என்றால் ஜூலை மாதத்திற்குள் பாதிப்பு 1000ஐ எட்டிவிடும் என துணை நிலை ஆளுநர் கிரண்பேடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. வியாழக்கிழமை ஒரே நாளில் 27 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதால் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 271ஆக உயர்ந்துள்ளது. இதுவரை 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி மாநில கவர்னர் கிரண்பேடி வியாழக்கிழமையன்று சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் புதுச்சேரி மாநில மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும், அடிக்கடி கைகளை சுத்தப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். மேலும் அப்படி கடைபிடிக்கவில்லை என்றால் ஜூலை மாதத்தில் 1000க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள அவர் தொடர்ந்து குழந்தைகள் மற்றும் வயதானவர்களை வீட்டில் பாதுகாப்புடன் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஆரோக்கிய சேது செயலியை பதிவிறக்கம் செய்து பயன்பெற வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். Please get this information right. Then by July we will have thousands of more cases in Puducherry itself. Thousands of cases coming. So protect yourself. Don't think that you will not get victim. Anybody could be a victim because of others' negligence. So please protect yourself to protect others. Please observe the 3S anywhere you are. Take care. Media must play a role through regular messaging at the moment to save Puducherry. Prevent reaching the thousands of numbers by July. Puducherry can play its own role individually and collective responsibility. While the government must do more and more and more, it is doing.
So have all individuals to do. And it's now time for more precaution, more care, more sanitation, more masking, more implementation, more border control. Please go by the more. Then you will have less cases by July. தொழிலாளர்களுக்கு பென்ஷன், கடன் உள்ளிட்ட சலுகைகளை காலம் தாழ்த்தாமல் உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சேதராப்பட்டு அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மத்திய அரசு அறிவுறுத்தியவாறு அனைத்து திட்டங்களையும் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும், பென்ஷன், கடன் உள்ளிட்ட சலுகைகளை காலம் தாழ்த்தாமல் தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூறடி சாலையில் உள்ள தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவன அலுவலகத்தின் வாயில் முன்பு சேதராப்பட்டு அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் சங்கர் தலைமை தாங்கினார். ரமேஷ், மோதிலால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சுமார் 20க்கும் மேற்பட்டோர் சமூக இடைவெளியை கடைபிடித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மேல் கல்வி பயில இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் வில்லியனூர் கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மேல் கல்வி பயில இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் என கோரி புதுச்சேரி வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகே கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இயக்கத்தின் நிறுவன தலைவர் உளவாய்க்கால் சந்திரசேகரன் தலைமை தாங்கினார். மத்திய பாஜக அரசை கண்டித்து போராட்டத்தின் போது அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கொம்யூன் தலைவர் நாகராஜ், அமைப்பு செயலாளர்கள் முத்துபாஸ்கர், ரமேஷ், இளைஞரணி தலைவர் இளவரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அதனைத் தொடர்ந்து சீன ராணுவ தாக்குதலில் உயிர் நீத்த ராணுவ வீரர் மற்றும் தமிழகத்தில் ஆபாச படம் எடுத்ததால் அவமானம் தாங்காமல் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சிறுமிக்கும் மலர் தூவி இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் புதுச்சேரி வன்னியர் சங்க தலைவர் வேணுகோபால், சீனிவாச பெருமாள், பாமக மண்டல செயலாளர் வேல்முருகன், வன்னியர் வளர்ச்சி இயக்க தலைவர் மணி மற்றும் சமூக ஜனநாயக நிர்வாகிகள் ராமமூர்த்தி, லிங்குசாமி, கார்த்திகேயன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிலுவை சம்பளத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தி சுற்றுலா வளர்ச்சிக் கழக ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழக ஊழியர்கள் கடந்த 2 மாத சம்பள நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தி உப்பளத்தில் உள்ள சுற்றுலாத்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் 7வது நாளாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். இதில் சுற்றுலா வளர்ச்சிக் கழக ஊழியர்கள் பலரும் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து பங்கேற்றனர். அப்போது அவர்கள் புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஊரடங்கு உத்தரவால் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வரும் பொதுமக்களுக்கு மின்சாரம், ஜிஎஸ்டி மற்றும் பல்வேறு கட்டணங்களை வசூலிக்கும் அரசை கண்டித்து அகில இந்திய மக்கள் மேடை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. பெட்ரோல், டீசல் விலையை தினமும் உயர்த்துவதை மத்திய அரசு கைவிட வேண்டும். ஊரடங்கு உத்தரவால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் மக்களிடையே மின்சாரம், சுங்கவரி, ஜிஎஸ்டி உள்ளிட்ட கட்டணங்களுக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும். அதேபோல் புதுச்சேரி மீனவர்களுக்கு நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய மக்கள் மேடை சார்பில் மத்திய, மாநில அரசுகளை கண்டித்து பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்டோர் சமூக இடைவெளியை பின்பற்றி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அருகே தமிழக பகுதியான ரெட்டிச்சாவடி காவல் நிலையம் அருகே போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். கொரோனா பாதிப்பு அதிகரிப்பு காரணமாக புதுச்சேரி எல்லைகள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டு தீவிர வாகன சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரீ அபினவ் உத்தரவின்படி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சாந்தி தலைமையில் ரெட்டிச்சாவடி காவல் நிலையம் ஆய்வாளர் சரஸ்வதி முன்னிலையில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். செய்திகளில் இனி வருவது கதிர்காமம் அரசு கோவிட் மருத்துவமனையை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் நாராயணசாமி.
மருத்துவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி கதிர்காமத்தில் அமைந்துள்ள அரசு கோவிட் மருத்துவமனையை முதலமைச்சர் நாராயணசாமி நேரில் சென்று ஆய்வு நடத்தி மருத்துவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். புதுச்சேரி கதிர்காமத்தில் அமைந்துள்ள அரசு கோவிட் மருத்துவமனைக்கு முதலமைச்சர் நாராயணசாமி நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். அப்போது மருத்துவமனை சுகாதாரமாக இருக்கிறதா என்றும், கொரோனா நோயாளி படுக்கை வசதிகள் சிறப்பாக உள்ளதா, சுத்தமாக உள்ளதா, மருத்துவர்களின் சேவைகள் குறித்தும் நேரில் சென்று ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். அமெரிக்க காவல்துறையினரின் நிறவெறி தாக்குதலை கண்டித்து அண்ணா சிலை அருகே அகில இந்திய மக்கள் ஒருமைப்பாட்டுக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அமெரிக்க காவல்துறையின் நிறவெறி தாக்குதலை கண்டித்து புதுச்சேரியில் அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டுக் கழகம் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன முழக்க போராட்டம் நடைபெற்றது. இதில் அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டுக் கழக மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமி நாராயணன் தலைமை தாங்கினார். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் ஜீவானந்தம், முருகன், வினோத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் மற்றும் நிர்வாகிகள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டுக் கழகத்தின் சார்பாக கண்டிக்கின்றோம். தவளக்குப்பம் ஆனந்தா நகர் பகுதியில் 17.5 லட்சம் ரூபாய் செலவில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான அனந்தராமன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் கொம்யூனுக்குட்பட்ட தவளக்குப்பம் ஆனந்தா நகரில் 17.5 லட்சம் ரூபாய் செலவில் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான அனந்தராமன் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சவுந்தரராஜன், யுவராஜ், வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு, எழில் ராஜா, முத்துராமன், SVS சுரேஷ், சக்திவேல் மற்றும் கட்சி பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். நோய் தொற்று பரவாமல் தடுக்க லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு ஹோமியோபதி மருந்தினை சபாநாயகர் சிவக்கொழுந்து வழங்கினார். உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. படிப்படியாக தளர்வுகள் செய்யப்பட்டு வருவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் அதிகரித்துள்ளது. அதனை கருத்தில் கொண்டு லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த மக்களுக்கு சபாநாயகர் சிவக்கொழுந்து மத்திய அரசால் வழங்கப்பட்ட ஹோமியோபதி மருந்தினை பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குநர், இந்திய மருத்துவத்துறை மற்றும் ஹோமியோபதி துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு, ஹோமியோபதி முதன்மை மருத்துவ அதிகாரி பாலாஜி உட்பட பலர் பங்கேற்றனர். லடாக் பகுதியில் சீன ராணுவத்தினர் எல்லை தாண்டிய பிரச்சனையை கண்டித்து புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியினர் சீன பொருட்களை நடு ரோட்டில் போட்டு உடைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். லடாக் பகுதியில் இந்திய சீன எல்லை பிரச்சினை காரணமாக கடந்த சில நாட்களாக நாடு முழுவதும் பதற்றம் நிலவி வருகிறது. இந்நிலையில் சீன ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியதில் இந்திய ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். இந்நிலையில் இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சீன பொருட்களை தடை செய்ய வேண்டும், அந்த பொருட்களை விற்க மாட்டோம் என்றும் பலரும் கூறி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியினர் இந்திரா காந்தி சதுக்கம் அருகே பல்வேறு சீன பொருட்களான ஏசி உள்ளிட்ட பொருட்களை நடு ரோட்டில் போட்டு உடைத்து சீனாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது அவர்கள் சீனாவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து எல்லையில் உயிரிழந்த இந்திய வீரர்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. வெற்றி மக்கள் இயக்கத்தின் சார்பில் முதலியார்பேட்டை தொகுதியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு ஹோமியோபதி மருந்து வழங்கப்பட்டது. கொரோனா தொற்றிலிருந்து புதுச்சேரி மக்களை பாதுகாத்திடும் நோக்கில் வெற்றி மக்கள் இயக்கத்தினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர். மேலும் மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் ஹோமியோபதி மருந்தான ஆர்சனிகம் ஆல்பம் என்னும் மாத்திரையை வழங்கி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டு முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனிதா நகர் 4வது குறுக்கு தெருவில் வசிக்கும் மக்களுக்கும் அங்கு பணியாற்றி வரும் சுகாதார ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினருக்கும் வெற்றி மக்கள் இயக்க தலைவர் வெற்றி செல்வம் ஆர்சனிகம் ஆல்பம் 30 மாத்திரைகளை வழங்கினார்.
இந்நிகழ்ச்சியில் வெற்றி மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் கணபதி, குமரவேல், ஆனந்த், தினேஷ் மற்றும் அனிதா நகர் ஊர் பிரமுகர்கள் பலர் பங்கேற்றனர். சீன ராணுவம் லடாக் பகுதியில் திடீர் தாக்குதல் நடத்தியதில் தமிழகத்தை சேர்ந்த வீரர் உட்பட 20 பேர் வீரமரணம் அடைந்தனர். சீன படையினர் இந்திய எல்லையில் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருவதை கண்டித்து புதுச்சேரி மாநில பாரதிய மஸ்தூர் சங்கம் சார்பில் நேரு வீதி, மிஷன் வீதி சந்திப்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சீன ராணுவம் லடாக் பகுதியில் திடீர் தாக்குதல் நடத்தியதில் தமிழகத்தை சேர்ந்த வீரர் உட்பட 20 பேர் வீரமரணம் அடைந்தனர். சீன படையினர் இந்திய எல்லையில் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருவதை கண்டித்து புதுச்சேரி மாநில பாரதிய மஸ்தூர் சங்கம் சார்பில் நேரு வீதி, மிஷன் வீதி சந்திப்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் அமைப்பு சாரா தொழிலாளர் ஒருங்கிணைப்பாளர் சந்துரு தலைமை தாங்கினார். தலைவர் முருகன் முன்னிலை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது அவர்கள் சீனாவுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் சீனாவில் தயாரிக்கப்பட்ட பொம்மைகள் மற்றும் பொருட்களை தீயிட்டு கொளுத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி எல்லை பகுதிகளுக்கு சீல் வைக்கப்பட்டதும் எதிரொலி. தமிழக வாகனங்கள் அனுமதிக்கப்படாததை தொடர்ந்து தமிழக பகுதியைச் சேர்ந்தவர்கள் புதுச்சேரி வாகனங்களை தமிழகத்திற்குள் நுழையக்கூடாது என கூறி போராட்டம். தமிழகத்தை சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் தமிழக போலீசாரால் கைது. புதுச்சேரி அருகே தந்திராயன்குப்பத்தில் உள்ள ஒரு விடுதியில் துணை நடிகைகளை அடைத்து வைத்து விபச்சாரத்தில் ஈடுபடுத்த முயன்ற ஏடிஎம் கொள்ளையன் மற்றும் அவரது கூட்டாளிகள் கைது. பெரும் பரபரப்பு. மக்களுக்கு கொரோனா வைரஸ் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலான சுகாதாரத்துறை சார்பில் தயார் செய்யப்பட்ட விழிப்புணர்வு பிரச்சார வாகனம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ். புதுச்சேரி எல்லைப் பகுதிகளில் வருவாய்த்துறை அமைச்சர் ஷாஜகான், மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு. வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்களை புதுச்சேரிக்குள் அனுமதிப்பதை கட்டுப்படுத்துவது குறித்து ஆய்வு. புதுச்சேரியில் ஒரே நாளில் 27 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 271ஆக உயர்வு. பொதுமக்கள் தங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என கவர்னர் கிரண்பேடி அறிவுறுத்தல். கதிர்காமம் அரசு கோவிட் மருத்துவமனையை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் நாராயணசாமி. மருத்துவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.